வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் அப்படி நல்லா இருக்கிறீங்களா? இன்றைக்கு வந்து சுறால் ஒரு பத்தியம் வச்சு காட்ட போகிறேன். ஸ்ரீலங்காவில் இது ஸ்பெஷலாக செய்கிறது. தேவையான பொருட்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதில் சுறா வந்து கொஞ்சம் வெட்டி வச்சுருக்குது. எல்லாம் க்ளீன் பண்ணி அதில் தோல் எல்லாம் வடிவாக நீக்கி வடிவாக கழுவி வச்சுருக்கு. இது வந்து ஃப்ரெஷ்ஷான சுறா. போன கிழமை நான் மஷேண்டு மார்க்கெட்டில் வாங்கினது. அது வந்து எல்லாமே கொண்டு உடனே ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுனா அதை அப்போ எல்லாம் க்ளீன் பண்ணி என் ஹஸ்பண்ட் வெட்டி தந்துட்டார். அதுக்கு தேவையான பொருட்கள் உள்ளி, அதோடு சேர்த்து சின்ன வெங்காயம். இது வந்துட்டு உள்ளி, சின்ன வெங்காயம், இஞ்சி, மற்றது பத்தியத்தூள். இது பத்தியக்கறி தானே, பத்தியத்தூள். இந்த பத்தியத்தூள் வந்துட்டு நான் கையால் தான் செய்தேன், நான் ஃப்ரெஷ்ஷாக. அதுக்கு வந்து நான் போட்ட சாமான் என்னென்னா சின்ன சீரகமும் மிளகு மட்டும் ஃப்ரெஷ்ஷாக போட்டு அடித்தேன் நான். இது வந்து தாளிக்கிறதுக்கு சின்ன வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கு. நான் இதை வந்து நல்லெண்ணெயில் தான் தாளித்து செய்ய போகிறேன். இந்த நல்லெண்ணெய் தான் இதில் நாங்கள் யூஸ் பண்ணுறது. இது கொஞ்சம் நல்ல தரமான நல்லெண்ணெய், கொஞ்சம் சக்கு மணம் ஒன்றுமே இல்லை. அதுக்கு பிறகு அந்த நல்லெண்ணெய் நான் இதுக்குள்ளே அளவாக எடுத்து வச்சுக்கிறதுக்கு. இப்போ என்ன செய்ய போகிறேன், இந்த உள்ளி, இந்த இஞ்சி, மற்றது இந்த பத்திய பவுடர், அதோடு சேர்த்து கொஞ்சம் வெங்காயம் போட்டு கிரைண்டரில் கிரைண்ட் பண்ண போகிறேன். இதுக்கு தேவையான உப்பும் எடுத்து வச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் கிரைண்ட் பண்ணி எல்லாம் செய்து தாளிக்கைக்குள்ள உங்களுக்கு காட்டுறேன். அதுக்கு வந்து நான் மஞ்சள் உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். மஞ்சளும் சேர்க்க வேணும். மஞ்சள் முக்கியமான சாமான் மறந்துட்டேன். சரி, நான் இப்போ எல்லாத்தையுமே கிரைண்டரில் போட்டு கிரைண்ட் பண்ண போகிறேன். பாருங்களா, இதுக்கு பத்தியத்தூளை முதல்லாம் சேர்க்க போகிறேன். அதுக்கு முதல் இதுக்குள்ளே லிமிட்டாக கொஞ்சம் தண்ணி விட்டுருக்கணும், ஓரளவுக்கு தண்ணி. இதுக்குள்ளே பத்தியத்தூளை போட்டு எல்லாத்தையும் கிரைண்டரில் போட்டு வடிவாக அடித்தா தான் நல்ல வாசனையாகவும் டேஸ்டாகவும் இருக்குது. அதுக்கு பிறகு உள்ளியை சேர்க்க போகிறேன். இஞ்சியா, உள்ளியில் இஞ்சி. அதுக்கு பிறகு உள்ளி எல்லாத்தையுமே போட போகிறேன். இதுக்குள்ளே போட்டுட்டு அடிக்க போகிறேன் நல்லா. அதோடு சேர்த்து கொஞ்சம் சின்ன வெங்காயம் பிரித்து வச்சுருந்தேன் தானே, அதையும் சேர்க்க போகிறேன். நெக்ஸ்ட் இந்த மஞ்சளையும் போட போகிறேன். நெக்ஸ்ட் இந்த உப்பையும் போட போகிறேன். எல்லாத்தையும் நான் இப்போ கிரைண்ட் பண்ணி அதை எல்லாம் எடுத்துட்டு பிறகு தான் தாளிக்க போகிறேன். தாச்சி வந்து ஹீட் ஆகிட்டுது ஃப்ரெண்ட்ஸ். நல்லெண்ணெய் விட போகிறேன். நல்லெண்ணெய் கொஞ்சம் கொதிக்க விட்டு, இது காணாட்டால் இன்னும் கொஞ்சம் நல்லெண்ணெய் திருப்பி சேர்ப்பேன் நான். அதுக்கு பிறகு வெட்டி வச்சுருக்கிற குட்டி வெங்காயம், சின்ன வெங்காயம் போட்டு வடிவாக தாளிக்க போகிறேன்னா. இப்போ வந்துட்டு இன்னும் நல்லா கொஞ்சம் இதோட சேர்த்தேன்னா இப்போ வதங்குது, நல்லா பொன்னிறமாக வதங்க விட்டு இப்போ அடித்து வச்சுக்கிற லிக்யூடை இதோட சேர்க்க போகிறேன். வெங்காயம் பொன்னிறமாக வதங்கிட்டுது. இப்போ அடித்து வச்சுருக்கிற பத்திய தண்ணியோட சேர்க்க போகிறேன். இப்போ இந்த பத்திய தண்ணி நல்ல வடிவாக கொஞ்சம் ஒரு கொதிக்க விட்டுட்டு தான் இதோட சுறாவை சேர்க்க போகிறோம். நல்லா சுறாவை வதக்கி போட்டும் இந்த தண்ணியை விட்டுருக்கலாம். ஆனால் நான் இப்படி செய்கிறேனேண்டா இந்த சுறா மீன் கொஞ்சம் சாஃப்டண்டபடியாக கரையை பார்க்கும், அதால் இப்படி செய்கிறேன். இப்போ வந்துட்டு பத்தியம் நல்லா கொதிச்சு கொண்டு வருது. இப்போ சுறாவை அதோட சேர்க்க போகிறோம். நல்ல டேஸ்டான வாசம் வந்துருக்குது இப்போவே, பத்திய மணம். இன்னும் ஒரு 25 நிமிஷம் விட்டுட்டு ரப்பச்சேரி. ஆனால் இன்னும் நல்லா கொதிச்சு நல்லா வத்தோம். இப்போ ஃப்ரெண்ட்ஸ், டேஸ்டியான சுறா பத்திய கறி ரெடி ஆகிட்டுது. இப்படி நீங்களும் ஒரு தடவை செய்து பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் செய்யுங்க ஃப்ரெண்ட்ஸ். நன்றி. See you. Bye.